Morning achievers, day 24 of CRE MCQ challenge. Innekana question, choose the incorrect option. Option A, neutrophil 50 to 60%, basophil 11 to 15%, lymphocyte 20 to 40%, eosinophils 1 to 6%. Okay, so இது WBC count ஓட differential count. Normal WBC count உங்க எல்லாருக்குமே தெரியும் 4500 to 11000. இவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நார்மல் வேல்யூ தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் எழுத முடியும். ஸோ நியூட்ரோஃபில்ஸோட நார்மல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 40 to 60 ஆர் 50 to 60 ரெண்டுமே கரெக்டு. ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் WBC எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் தான் மோஸ்ட் அபண்டன்ட். ஸோ கரெக்டு, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் தான். தென் ரெண்டாவது மோஸ்ட் அபண்டன்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் தான். லிம்போசைட்ஸ் எவ்வளோ 20 to 40% இருக்கும். அதுவும் வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் தான், கரெக்டான ஆப்ஷன் தான். தேர்டு வந்து மோஸ்ட் அபண்டன்ட் WBC பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ் ஆப்ஷன்ல இல்லை, அதனால தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க 2 to 8% மோனோசைட்ஸ் இருக்கும். தென் நாலாவது பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில்ஸ் அதிகமாக இருக்கும். ஈஸ்னோஃபில்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 to 4% இருக்கும். ஸோ ஆப்ஷனில் 1 to 6% இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். த லீஸ்ட் WBC எதுன்னு பார்த்தீங்கன்னா பேசோஃபில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, பேசோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 to 1% தான் இருக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11 to 15% கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ், இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தப்பாக இருக்குது, இன்கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பேசோஃபில்ஸ் 11 to 15%.